மதங்க மகரிஷி சிரிச்சார். சரி வா எங்களோடய இரு அப்படின்னு ஆச்சு. அவளுக்கு பெருசாக வேறு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு உபதேசம் எல்லாம் ஒன்றும் பண்ணல. உனக்கு என்னெல்லாம் தோன்றதோ நீ பாட்டுக்கு பண்ணிட்டு கைங்கறி, அவ்வளோதான். ஆசையாக பண்ணிட்டு இருக்கா. இது நான் எல்லோரும் நான் பண்ணுறேன், இது அடுத்த வாழ்க்கை தெரியணும். நமக்கு ஒரு லைம் லைட் வேண்டி இருக்குல்ல. நம்ம எதானம் பண்ணால் உடனே அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் லேம்ப் வச்சு 4 பேர் நம்மளை பார்த்து கேட்கணும். கேட்டால் தான் ஒரு சமாதானம். ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எதாவது போட்டாச்சுன்னா இத்தனை பேர் பார்த்து இவ்வளோ கமெண்ட் போட்டால் தான் திருப்தி. எல்லாத்துக்கும் அடுத்த வாழ் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். உலகம் உங்களை பார்க்க 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 டென்ஷன். உலகம் உங்களை கண்டுக்காத வரைக்கும் நிம்மதி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உலகம் உங்களை கவனிக்காத வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சிரிக்கலாம், ஜாலியாக ஓடலாம், ஜாலியாக சண்டை போடலாம், யாரை வேணால் கோச்சிக்கலாம். உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா நியாயமான விஷயத்துக்கு கூட நீங்கள் சிரிச்சுன்னு தான் இருக்கணும், சண்டையெல்லாம் போட முடியாது.